நாமல் எங்கேயாச்சும் வாரான்னு பாருங்க. நம்மளும் ஒரு என்ன மனுஷையா. சில பேர் ஏன் இந்த உலகத்துல பிறந்தானுங்க, ஏன் வளரணும்னு தெரியாது. நாமல் என்ன செய்ததற்காக வேண்டி இப்படி என்று முத்தமிட வேண்டும். தன் குடும்ப உறவினர்களை முத்தமிடுவதை விட்டு அந்த நாமலுடன் அப்படி என்ன பாசம்? முஸ்லிம்களுக்கு செய்த நன்மைகள் தான் என்ன? தமிழ் மக்களுக்கு செய்த நன்மைகள் தான் என்ன? கொஞ்சம் வரலாற்று அப்படியே புரட்டி பார்த்தா தெரியும். என்னென்னவெல்லாம் இந்த உலகத்துல செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செஞ்ச வரலாறு காட்டுகிறது. இன்றைக்கு கோர்ட்டும் அவரை அழைத்துக் கொண்டிருக்கிறது, நீதிமன்றம் அவரை அழைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இவருக்கு நாமல் தேவைப்படுகிறது கொடுப்பதற்காக வேண்டி. இப்ப இந்த பெரியவர் ஏதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு தெரியல. ஏண்டா அங்க சுங்க அதிகாரிகள் இன்னைக்கு இப்படி செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாருக்கும் லஞ்சம் கொடுத்துட்டு சாமான் கொண்டு வர முடியாம இருக்குது. பெரிய பதட்டமா இருக்கிறது. சோ ஒருவேளை நாமள ஜனாதிபதி ஆக்கினாதான் அங்கிருந்து சில பொருள்களை அண்டகாட்டு கீழே கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த முத்தமாண்டி தெரியல. இன்னொரு விஷயத்துல எப்படி வெற்றி பெறுவார் என்ற ஒரு கனவு காண்டு கொண்டிருக்காரு எனக்கு தெரியல. அதாவது வெற்றி பெறுவதற்குரிய ஆய்வறிக்கையும் இல்லைன்ட்டான். அது கூட சஜித்து தான் கொஞ்சம் 26 என்னமோ வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 75% என்பிபி தான் இந்த நிலையில என்று சொல்லப்பட்டிருக்கும் போது இன்னும் அடையாளமே இல்லாத இந்த நாமளை போய் என்று கொடுத்திருக்கிறாரு. எதுக்கு இந்த கொடுவு? அல்லது முன்கூட்டி செட்டப் பண்ணுறீங்க, நீங்க தான் தொப்பியை போட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு நான் வர கட்டி பிடிச்சி ஒரு முத்தத்தை தந்துடணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பெரிய போட்டோவா எடுக்கப்பட்டிருக்கிறது. 2029ஆம் ஆண்டு நாமல் முத்தத்தினாலான ஒரு ஜனாதிபதி ஆகிறாரா, அல்லது இந்த அனுரகுமார போராளமெல்லாம் பெண்களும் ஆண்களும் கூடி நின்று செல்ஃபி எடுத்துட்டு இருக்கிறாங்க, ஜனாதிபதி தெரியாம வந்துட்டீங்க என்ற அந்த ஃப்ரெண்ட்லியான அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அவர் எதிர்பார்க்கிறாரா? அதே மாதிரி இதற்கு முன்னாடி நாமலுக்கு ஜனாதிபதியினுடைய மகனாக இருக்கிற போது, மஹிந்தனுடைய மகனாக இருக்கும் போது எத்தனை பேர் என்ற அப்பா கொடுத்தார்கள், முத்தமிட்டார்கள் என்பதையும் கொஞ்சம் பார்க்கணும். அப்ப முஸ்லிம்களுடைய முத்தம் எப்படி இருந்தது, அவருக்கு தமிழ் மக்களுடைய முத்தம் எப்படி இருந்தது? இன்றைக்கு முத்தத்திற்கு அலைகிற காட்சியும் அதை புகைப்படமாக எடுத்து போடப்படுகிற காட்சி. ஆனா இது நாமள சொல்லி குத்தம் கிடையாது. இந்த முத்தமிட்டவரும் வரவேற்றவர்களையும் பார்க்கிற போதுதான் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. சரி, ஒரு தனிமனிதனுடைய சுய விவரம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய விருப்பம், யாரை வேணாலும் முத்தமிடலாம், அதுக்கு எந்த கேஸும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா மனசாட்சின்னு ஒன்று இருக்கு. தலைக்கு மேல போட்டிருக்கக்கூடிய அந்த தொப்பி, தாடி, இதனுடைய அடையாளத்தின் நோக்கம் என்ன? தான் ஒரு புனிதமான மனிதனாக வாழ வேண்டும் என்பதுதானே. ஒரு புறத்தில் இன்றைக்கு ஒரு பாவத்தை செய்கிற அடையாளத்துல உள்ளவன் போட்டுக்கிட்டு நல்ல மாதிரி காட்டுறங்கிறது சப்ஜெக்ட் வேறு. ஆனா உங்களோட அடையாளத்தின் நோக்கம் என்ன? ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டது. ஜனாசாக்கள் எரிக்கப்படுகிற போது என்னவாவது செய்ய முடிந்ததா? இம்ரான்கான் ஏதோ ஒரு எக்ரிமெண்ட் போட்டதுக்கு பின்னாடிதான் அது நிறுத்தப்படுகிறது. ஜனாசாவுக்கு எதிராக ஏதோ எதிர்கட்சின்னு சொல்லி இருந்த ஆளும் கட்சியோடும் துணையாக இருந்த சில பேர் எதிர்த்தார்கள். அது வேணாம் என்று சொல்லி சொன்னாங்க, விட்டுருங்கன்னு சொன்னாங்க, எரிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படி எல்லாம் செல்லும் போது ஒரு சின்ன பிள்ளையை போட்டு எரித்தார்கள். கிறிஸ்தவ மக்கள் அதற்கு எதிராக இருந்தார்கள், தமிழ் மக்கள் எதிராக இருந்தார். அந்த சின்ன பிள்ளை எப்படி உனக்கு எரிப்பதற்கு மனசு வருதுன்னு கேட்டாங்க. அப்போ இந்த பெரியவர் இன்னும் அப்பதான் கோமால இருந்து வெளியில வந்தாரா, அல்லது இது சார்ந்தவர்கள் அப்படித்தான் இருந்தீங்களா? மனசாட்சி இல்லையா அவங்களுக்கு? ஏன் எரித்தார்கள்? புதைப்பதற்கு முடியும் என்று சொல்லி WHO சொல்கிற நேரத்துல எரித்த அந்த தருணம் எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு மனநிலை. முஸ்லீம் சடங்கும் சம்பிரதாயத்தை எல்லாம் பார்க்க தேவையில்லை, நாம பத்த வச்சு காலி பண்ண போதுமெங்கிற ஒரு நினைப்பு இருந்துச்சா இல்லையா? அதனாலதானே அது எரிக்கப்பட்டுச்சு. கணக்கெடுக்கணும், முஸ்லீம்கள் பாவம், அப்போ ஒரு அப்பா வேணும், இல்லாட்டி அப்பா ஒன்று கிடைக்காம போகும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் எரிக்காம விட்டுருக்கலாமே. இன்னைக்கு நாமளுக்கு அப்பா தேவைப்படுவது ஏன்? தன்னுடைய இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி தானே. சரி, எப்படியோ அது ஆக போறது இல்லை. இறைவனுடைய நாட்டம் ஒன்று இல்லாமல் எதுவும் நடக்காது. அதே நேரத்தில் மக்களுடைய வாக்குகளையும் யதார்த்தத்தையும் பார்க்கிற போது சஜித் தனி அணி வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது நிகழ்தகவலின் அடிப்படையில் என்று சொன்னா கூட நாமல் வருவதற்கு நோ 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 சான்ஸ், வாய்ப்பே இல்லை. அப்படிங்கும் போது இந்த அப்பாவினால இந்த பிரயோஜனம் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னும் ஏராளமான விஷயங்களை சொல்லலாம். இந்த சமுதாயத்துக்கு செஞ்ச அநியாயங்கள், ஒவ்வொரு ஆட்சியாளரின் போது நடந்த அநியாயங்கள், மஹிந்தின் காலத்தில் பல 1000 கோடிகள் கடனாக இருக்கிற அதே தருணத்தில் இப்ப என்பிபியினுடைய காலத்தில் 1000 கோடிகள் இன்று மக்களுக்கு கிடையாது, நன்கொடையாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறங்கிற தகவலை கூட பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி தகவல்களை, உண்மை தகவல்களை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். மறக்காம நமது நஃப்லி ஷோ அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுவீங்க. உங்க கருத்தை நம்ம மறக்காம சொல்லுங்க. சம்பந்தம் இல்லாம கொமாண்ட் பண்ணி உங்க நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சுக்கிட்டு மக்களுக்கும் உங்களை யார் என்ற அடையாளம் காட்டிக்கொள்ள வேண்டாம்.